ஒரு அழகான, பசுமை நிறைந்த, அமைதியான காட்டின் ஓரத்தில் ஒரு கருப்பு காகம் மெதுவாக வானத்தில் பறந்து கொண்டிருந்தது. வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. காகத்துக்கு ரொம்ப ரொம்ப தாகமாக இருந்தது. ஆஹா, கொஞ்சம் தண்ணீர் கிடைத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று காகம் மனதுக்குள் நினைத்தது. அது சுற்றி சுற்றி கவனமாக பார்த்தது. அப்பொழுது ஒரு மரத்தின் கீழே ஒரு கண்ணாடி குடம் இருப்பதைக் கண்டது. குடத்தினுள்ளே தண்ணீர் இருந்தது. சந்தோஷம், இன்றைக்கு என் தாகம் தீரும் என்று நினைத்து காகம் குடத்தின் வாயில் மெதுவாக அமர்ந்தது. ஆனால் தண்ணீர் மிக மிக கீழே இருந்தது. எவ்வளவு முயன்றாலும் காகத்தின் அலகால் தண்ணீரை எட்ட முடியவில்லை. காகம் சிறிது நேரம் அமைதியாக இருந்தது. சோகமாக இருந்தாலும் அது கைவிடவில்லை. நான் ஒரு புத்திசாலி காகம், ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும் என்று மெதுவாக நினைத்தது. அப்பொழுது குடத்தின் அருகே சின்ன சின்ன கற்கள் கிடந்ததை அது கவனித்தது. ஆஹா, இதுதான் என் வழி. காகம் ஒரு கல்லை அலகில் எடுத்துக்கொண்டு குடத்துக்குள் போட்டது. டக்! மீண்டும் இன்னொரு கல். டக்! ஒவ்வொரு கல்லாக மெதுவாக கவனமாக குடத்துக்குள் போட்டது. கற்கள் போட போட தண்ணீர் மெல்ல மெல்ல மேலே வந்தது. சிறிது நேரத்தில் காகத்தின் அலகு தண்ணீரை எட்டியது. கக் கக்! தாகம் தீரும் வரை காகம் சந்தோஷமாக தண்ணீர் குடித்தது. பொறுமையும் புத்திசாலித்தனமும் இருந்தால் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியும் என்று நினைத்து காகம் மகிழ்ச்சியுடன் வானத்தில் பறந்து சென்றது. நெறி, பொறுமையும் புத்திசாலித்தனமும் இருந்தால்